Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை கர்த்தர் தரும் மிகுந்த சமாதானம். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் தேடி அலைகிற விஷயம் தாங்க சமாதானம். குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ஊழியத்துல சமாதானம் இல்லை, பொருளாதார வாழ்க்கையில சமாதானம் இல்லை. எப்பவுமே சமாதானத்தை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்கேயுமே சமாதானம் கிடைக்க மாட்டேங்குது. கர்த்தர் தராருங்க, சாதாரணமா இல்ல, மிகுந்த சமாதானத்தார். எங்கன்னா சங்கீதக்காரர் 119 165 சொல்றாரு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடர் இல்லை. நம்ம என்ன பண்றோம், அநேக நேரத்துல வேதத்தை வாசிக்கிறோம், கடமைக்காக அதிகாலையில எழுந்து வேதத்தை வாசிக்கணும்னு ஏதாவது ஒரு அதிகாரத்தை வாசிட்டு போயிடுமே தவிர அந்த வேதத்தை நேசிக்கிறது இல்ல, அதை சுவாசிக்கிறது இல்ல. அதான் சொல்றாரு, வேதத்தை நேசிக்கணும், வசனத்தை நேசிக்கணும், வசனத்தை உட்கொள்ளணும், வசனத்தை நடக்கணும். அது வசனம் சொல்லுன்னா அந்த வசனம் கால்களுக்கு தீவும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறது, நமக்கு வாக்குறுத்தத்தை கொடுத்து சோர்ந்து போனது பலனை கொடுத்து சத்தம் இல்லாத சத்தத்தை பெருக செய்ய விஷயம் தான் வசனங்க. அவர் கிருபையை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அபிஷேகத்தை வரங்களை கொடுத்து அநேக காரியங்கள் வேதத்தை ஒளிஞ்சிருக்கு. அந்த வேதத்தை நேசிக்கவளா மாறணும். விரும்பி இன்னைக்கு கர்த்தரை கூட என்ன பேசுறாரு, நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் சமூகத்துல அநேக காரியங்களை விண்ணப்பத்தை வைப்போம். ஆனா கர்த்தர் நம்மோட பேசுற வழியில பாத்தீங்கன்னா வேதத்தின் மூலியமா தான் அதிகமா பேசுவாரு, வசனத்தின் மூலியமா தான் அதிகமா பேசுவாரு. அதனால தினம் கர்த்தர் சமூகத்துல டைம் ஒதுக்கி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது வேதத்தை எடுத்து வாசிச்சு அதை நேசிச்சு அதை நம்ம அதை கை கொள்ளும் போது நம்மளுக்கு மிகுந்த சமாதானம். வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் சமாதானம். நம்ம கை செய்யும் வேலைகள்ல, நம்ம வருமானத்துல, உடல் ஆரோக்கியத்துல, குடும்பத்துல, ஊழியத்துல, எல்லா இடத்துலயும் மிகுந்த சமாதானம் தான். சமாதானத்தை மிகுதியா கொடுத்து ஒரு இளைப்பாறுதான ஒரு வாழ்க்கை, கஷ்டம் இல்லாம, போராட்டம் இல்லாம, துன்பம் இல்லாம, கண்ணீர் இல்லாம ஒரு சமாதான வாழ்க்கையை கர்த்தர் தராருங்க. சமாதானம் தேடி எங்கேயும் போகாதீங்க, அமருங்க, கர்த்தர் சமூகத்துல அமருங்க. நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளில் வந்திருப்பேன், பூமியில் வந்திருப்பேன் சொல்லிருக்காரு. கர்த்தர் சமூகத்துல அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணி வேதத்தை வாசி நேசிங்க. அவர் உங்களுக்கு இந்த நாள்ல மிகுந்த சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தோடு ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.